ஜப்பானில் உள்ள இந்த தீவின் அடியில் உயர்தர நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் 1890-இல் மிட்சுபிஷி நிறுவனம் இந்த தீவை விலைக்கு வாங்கி சுரங்கத் தொழிலைத் தொடங்கியது. மக்கள் தொகை நெருக்கடி, சுரங்கத்தில் வேலை செய்ய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்பத்தோடு குடியேறினர். மிகச்சிறிய தீவு என்பதால் அங்கே பிரம்மாண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டப்பட்டன. ஒரு கட்டத்தில் உலகிலேயே மிக அதிக மக்கள் நெருக்கடி கொண்ட இடமாக இது மாறியது. திடீர் வீழ்ச்சி 1970-களில் நிலக்கரிக்கான தேவை குறைந்து பெட்ரோலியத்தின் பயன்பாடு அதிகரித்தது. இதனால் 1974-இல் ஜப்பான் அரசு இந்த சுரங்கத்தை மூடியது. வெறிச்சோடிய தீவு, வேலை இழந்த மக்கள் தங்களின் உடைமைகளைக் கூட டிவி, பொம்மைகள், உடைகள் எடுக்க நேரமில்லாமல் மிக குறுகிய காலத்தில் தீவை விட்டு வெளியேறினர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மனித நடமாட்டமே இல்லாததால் இன்று இது ஒரு பாழடைந்த பேய் நகரம், கோஸ்ட் டவுன் போல காட்சியளிக்கிறது.